3 சங்கீதம் 23 சங்கீதம் 23 23 சங்கீதம் 23 சங்கீதம் 23 சங்கீதம் 23 நான் வாசிக்கிறேன். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். பரிசுத்த பிதாவே, எங்கள் பரலோகத்தின் தகப்பனே, இந்த அருமையான நேரத்துக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபையான நேரத்துக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். மகிமையான நேரத்துக்காக நாங்கள் உம்மை போற்றுகிறோம். பேசுகிறது நீங்கள் அல்ல என்று சொன்னீங்க. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு சொன்னீங்க. உங்க வசனத்தின் படியே உங்களை இல்லாமல் எங்களால் எதுவும் செய்ய முடியாது. இந்த நாளிலும் எங்கள் அருமை இரட்சகரே, என்னோடும் எங்களோடும் தம்முடைய கிருபையின் வசனத்தை கொண்டு கர்த்தர் நீர் பேசுவீராக. அடிமையின் நாவை அபிஷேகம் பண்ணும். அடிமையின் நாவை அபிஷேகம் பண்ணும். திக்குவாயுள்ளவன், மந்த நாவுள்ளவன், வேத அறிவிலே குறைவுள்ளவன், உம்முடைய கிருபைக்காய் கெஞ்சி நிற்கிறேன். கிருபையை தாங்க. என்னோடும் எங்களோடும் பேசுங்க. உங்க பிள்ளைகளுக்கு உணர்வுள்ள இருதயத்தை தாங்கப்பா. கர்த்தர் நடத்தின விதத்தை உம்முடைய பிள்ளைகள் எண்ணி எண்ணி தேவரீர் உம்மை மகிமைப்படுத்த நீர் அனுகிரகிப்பீராக. தொடர்ந்து உம்முடைய கிருபை எங்களை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சங்கீதம் 23 நமக்கு மனப்பாடமாய் தெரிந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிற சங்கீதம். எத்தனை பேருக்கு மனப்பாடமா இந்த சங்கீதம் தெரியும்? சும்மா கை வைத்த கூடாது. நான் இப்ப யாரை டக்குன்னு எந்திரிச்சு ஒப்பிக்க சொல்லிடுவேன். தெரிஞ்சவங்க எல்லாம் கை வைத்துங்க பார்ப்போம். சங்கீதம் 23 எனக்கு தண்ணிப்பட்ட பாடையா அப்படிங்கிறவங்க நல்லா கை வைத்துங்க. தெரியுமா? ஓகே. தெரியாதவங்களுக்கு என்னுடைய அனுதாபங்கள். இந்த சங்கீதம் கூட நமக்கு தெரியாம இருக்கக்கூடாது. சின்ன பிள்ளைகளுக்கு அவர்கள் பேச ஆரம்பிக்கும் போதே பெற்றோர்கள் சொல்லி கொடுக்கிற சங்கீதம் இந்த சங்கீதத்தினுடைய முதல் வசனம், கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். The Lord is my shepherd. ஆகையினால எனக்கு ஒண்ணுமே குறைவு படாது. இந்த சங்கீதம் 23:6 அதிலே நான் வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஆமென். நான் யாரு சொல்லுங்க? தேவனுடைய பிள்ளை. அவர் என்னுடைய மேய்ப்பர். நான் அவருடைய சத்தத்தை கேட்கும் ஆடு. ஆமென். சத்தத்தை கேட்காத ஆடு இல்ல. சில ஆடுகள் சத்தத்தை கேட்காது. சில ஆடுகள் என்ன செய்யாது? சத்தத்தை கேட்காது. அப்படி சத்தம் கேட்காத ஆடுகளுக்காக தான் அவன் கையில ஒரு தடி வச்சிருக்கான். என்ன வச்சிருக்கான்? அட சொல்லுங்க. கோல் எதுக்கு? இலை பறிக்கவா? உங்களை அதை தான் மேய வைக்கணும். நல்ல சோறும் கறியும் ஆண்டவர் கொடுத்ததுனால தான் இன்னும் இலை பறிக்கிறதுலையே இருக்கிறீங்க. நான் பலமுறை சொல்லி இருக்கிறேன். அவனுடைய கையில ஒரு கோல் இருக்கும். அந்த கோல் எதுக்கு தெரியுமா? 2 இருக்கும். ஒன்னு கோல், ஒன்னு தடி. ஒன்னு கோல், ஒன்னு தடி. சரியா? இந்த கோலை அவன் வச்சிருக்கிறது எதுக்குன்னா, சொல்லுங்க,
ஆமா. இன்னும் ஒண்ணு தடி வச்சிருக்கிறான். இது ரெண்டு பர்பஸ்க்கு வச்சிருக்கிறான். கோல் வைத்திருப்பது முதலாவது. உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும். ஆமென். எந்த பிள்ளைகளாவது அப்பா அம்மாவை பார்த்து சொல்லுமா, அப்பா நீங்க வச்சிருக்கிற பெல்ட் என்னை தேற்றும், நீங்க அங்க மாட்டி வச்சிருக்கிற பெரம்பு என்னை தேற்றும் அப்படின்னு சொல்ற பிள்ளைகள் எல்லாம் கை வைத்துங்க பாப்போம். நிதின் யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனா தாவீது இங்க சொல்றான், உம்முடைய கோலும் உம்ம கையில இருக்கிற கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும். எப்படிங்க? கோலுடைய பர்பஸ் வேற, தடியோட பர்பஸ் வேற. புரியுதா? இன்னைக்கும் திரும்பவும் மறந்தீங்கன்னு வைங்க, பெஞ்சுக்கு மேல எந்திரிச்சு நிக்க வச்சிருவேன் கையை உயர்த்திட்டு. கோல் வச்சிருக்கிறதுக்கு காரணம் என்ன? தடி வைத்திருப்பதற்கு காரணம் என்ன? இந்த கோல் எதுக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆடுகளுக்கு நிறைய எதிரிகள் இருக்கு. சரியா? ஆகையினால இந்த கோலும் தடியும் ஆடுகளை எப்படி தேற்றும்? வெறும் கையோட மேய்ப்பனை பார்த்தா ஒருவேளை ஆடுகளுக்கு இவன் எல்லாம் எங்க நம்மளை காப்பாற்ற போறான் அப்படின்னு ஆடு நினைக்கும். எப்படிங்க? இவன் எல்லாம் நம்மளை எப்படி காப்பாற்ற போறான், இவன் எல்லாம் ஒரு மேய்ப்பன் அப்படின்னு. ஆனா அவன் கையில ஒரு தடி வச்சிருக்கான் பாருங்க. நம்ம சொல்லுவோம் தெரியுமா, தடியே சொல்லிருக்கீங்களா? எத்தனை சகோதரிகள் புருஷனை பார்த்து சொல்லியிருக்காங்க? எப்பயும் இல்ல, அவர் அடிச்ச நேரத்துல தடியே அடிக்கிறான் பாரு, இல்லையா? சரி விடுங்க. அப்ப தடியே, இந்த தடி எதுக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆடுகளுக்கு நிறைய யார் உண்டு? எதிரிகள் உண்டு. ஆண்டவரே சொல்லும் போது சொன்னார், ஓநாய்களுக்குள்ளே ஆடுகளை அனுப்புவது போல நான் அனுப்புகிறேன் என்று தன்னுடைய சீஷர்களை ஊழியத்துக்கு அனுப்பின போது ஆண்டவர் சொன்னார். அப்ப ஆடுகளுக்கு நிறைய எதிரிகள் உண்டு, ஓநாய்கள். நிறைய எதிரிகள் உண்டு, ஓநாய்கள் உண்டு. அது மாத்திரமல்ல, மேய போகிற இடத்துல அங்கே சிறுத்தைகள் உண்டு, புலிகள் உண்டு. ஆடுகளுக்கு நிறைய எதிராளிகள் உண்டு. ஆடுகளுக்கு என்ன உண்டுங்க? எதிராளிகள் உண்டு. அப்ப மேய்ப்பன் ஆடுகளை மேய்த்து கொண்டே போகும்போது பாத்தீங்கன்னா, திடீரென்று எதிர்க்கிற ஓநாய்கள் வந்துரும், சிங்கம் வந்துரும். தாவீது சொன்னார் தெரியுமா, ஒரு விசை நான் ஒரு சிங்கத்தையும் இன்னும் ஒரு விசை ஒரு கரடியையும். இந்த சிங்கத்தையும் கரடியையும் இவர் தேடி போகல. ஆடுகளை மேய்த்து கொண்டு போகும்போது தன்னுடைய ஆடுகளுக்கு அந்த சிங்கங்களினாலே அந்த கரடிகளினாலே எதிர்ப்புகள் வந்தது, பிரச்சனைகள் வந்தது. அந்த நேரத்தில் தான் தாவீது என்ன செய்தார்? அந்த சிங்கத்தையும் அந்த கரடிகளையும் அவர் சந்திக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டு அவர் சொல்லுகிறார், ஆடுகளுடைய வாயை கிழிக்கிற மாதிரி கிழிச்சு விட்டேன்னாரு. அல்லேலூயா. எடுத்த உடனே அப்படி கிழிச்சிட முடியாது. ஆடுகளின் வாயை கிழிப்பது போல் கையில வச்சிருக்கான் பாருங்க தடி. அதை வச்சு அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் அந்த ஓநாயையும் அடிக்கிற அடியில. ஆமென். இதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? அவன் கையில எதுக்கு கோல் இருக்கு, தடி இருக்கு? தன் ஆடுகளை எதிரிகளிடமிருந்து காப்பாற்றுவதற்காக. ஆமென். அல்லேலூயா. புரியுதாங்க? அங்க ஒரு ஓநாய் வந்து சத்தம் போட்ட உடனே இந்த மேய்ப்பன் என்ன தெரியுமா செய்வான்? உடனே தனக்குள்ள வச்சிருக்கிற அந்த கோலை தடி அப்படி எடுப்பான் பாருங்க. ஆடுக்கு உடனே சந்தோஷம் வந்துடும். அப்பாடா தடி வச்சிருக்காரியா, நமக்கு பாதுகாப்பு உண்டு. இதான் ஆறுதல். ஆமென். அவருடைய தடி என்னை தேற்றும். அவருடைய தடி என்ன செய்யும்? என்னுடைய மேய்ப்பனிடத்திலே தடி இருக்கிற வரைக்கும் என்னுடைய சத்துருக்கள் என்னை தொட முடியாது. அல்லேலூயா. ஆமென். ஆகையினாலே என் மேய்ப்பனுடைய கரத்திலே தடி இருக்கும் போது நாம் பயப்படணுங்கிற அவசியமே இல்லை. அதுவே எனக்கு ஆறுதல். ஆமென். இதுதான் அவருடைய தடி என்னை தேற்றும். இந்த கோல் எதுக்கு வச்சிருக்காரு? கோல் வந்து தடியா இருக்காது. அது எப்படி இருக்காது?
அது தடியா இருக்காது. அது எப்படி இருக்கும்? ஒல்லியா இருக்கும். அது எப்படி இருக்குங்க? அது ஒரு குச்சி மாதிரி வைங்களேன். புரியுதாங்க? அது ஒரு குச்சி மாதிரி. பிள்ளைகளை பாருங்க, நம்ம அடிக்கிற நேரம் நல்லா கவனிக்கணும். பிள்ளைகளை அடிக்கிற நேரம் உலக்க மாதிரி குச்சி வச்சிருக்க மாட்டோம். ஆனா பிள்ளைகளுக்குன்னு தடி வச்சிருப்போம், இது கோல் வச்சிருப்போம். ஒரு அடி சல்லுன்னு அடிக்கும். ஆனா பிரம்பினால் அடித்தால் அவன் சாகான். ஆமென். அதனால அவன் என்ன செய்ய மாட்டான்? சாக மாட்டான். அப்ப அவன் கையில என்ன இருக்கு? ஒரு கோல் இருக்கு. அது எதுக்குன்னு கேட்டா, இந்த சத்தத்தை கேட்காத ஆடுகள் இருக்கு பாருங்க, அதுக்கு. திடீர்னு பார்ப்பான், எங்கேயாவது பின்னாலேயே வந்துகிட்டு இருந்த ஆடு எதையாவது தின்னுகிட்டு இருந்துச்சுன்னா தான் இஷ்டத்துக்கு அந்த நேரம் தான் அதை பயன்படுத்தி சுள்ளுன்னு ஒரு அடி அடிப்பான். ஆடு பார்த்தீங்கன்னா கத்திக்கிட்டே பின்னாலேயே வரும். அவருடைய கோலும் அவருடைய தடியும் என்னை தேற்றும். ஆமென். அவருடைய கோல் அவருடைய தடி அது என்ன செய்யும்? தேற்றும். இவ்விதமாய் தன்னுடைய ஆடுகள் தன்னுடைய சத்தத்தை கேட்டு நடக்குகிற, தன்னை பின்பற்றுகிற ஆடுகள், தன்னை மேய்ப்பனாக ஏற்றுக்கொண்ட ஆடுகள் இருக்கிறதல்லவா, அந்த ஆடுகளுக்கு இந்த 21வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆடு சொல்லுகிறது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம், ஆமென், இந்த மேய்ப்பனை, இந்த நல்ல மேய்ப்பனை பின்பற்றி எத்தனை காலங்கள் நான் கடந்து போகிறேனோ அத்தனை ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஆமென். ஹல்லேலூயா. இப்ப புரியுதா? அதனால நம்முடைய கீ வேர்ட் எது சொல்லுங்க? என் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவருடைய நன்மையும் அவருடைய கிருபையும் என்னை தொடரும். சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவருடைய இதுவரைக்கும் நன்மையும் கிருபையும் நம்மை தொடர்ந்ததுனாலதான் நம்ம ஜீவனோடு வந்து இந்த வருஷத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில அமர்ந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடர்வதற்கு காரணம் அவர் என்னுடைய மேய்ப்பர். அவர் கையிலே என்னை பாதுகாக்கிற ஒரு தடி உண்டு. ஆமென். என்னை மேய்ப்பதற்காக, என்னை தண்டிப்பதற்காக தன் கையிலே ஒரு கோலை வைத்திருக்கிறார். அந்த கோலும் அந்த தடியும் என்னை தேற்றுகிறது. அப்படிப்பட்ட நல்ல மேய்ப்பனை நான் பின்பற்றி கொண்டே இருக்கிறபடியினால், அவர் சத்தத்துக்கு நான் செவி கொடுக்கிறபடியினால் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஆமென். ஹல்லேலூயா. நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். இந்த சங்கீதம் 23, இந்த சங்கீதம் 23 தாவீது எந்த சூழ்நிலையிலே பாடினார் என்பதை அறிந்திருக்கணும். எந்த சூழ்நிலையிலே பாடினார் தெரியுமா உங்களுக்கு? 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 1 13 வசனங்கள். 1 Samuel chapter 16 verses 1 to 13. இந்த வசனங்களை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, இந்த வசனத்துல ஆண்டவர் சவுல, ராஜாவாக இருந்த சவுலை ஆண்டவர் என்ன செய்தார்? அவனுடைய கீழ்ப்படியாமையினாலும் அவனுடைய மீறுதலினாலும் கர்த்தர் அவனை தள்ளி போட்டார். யாரை தள்ளி போட்டாரு? சவுல் ராஜாவை ராஜ பதவியிலிருந்து ஆண்டவர் தள்ளி விட்டார். அப்படி ராஜ பதவியிலிருந்து ஆண்டவர் தள்ளி போட்ட உடனே ரொம்ப துக்கப்பட்டது யார் தெரியுமா? யாரு? சாமுவேல் தீர்க்கதரிசி. ரொம்பவே கஷ்டப்பட்டாரு, ரொம்பவே மனசுல நொந்து போய் இருந்தாரு, ரொம்ப வேதனையோடு கூட இருந்தார். அப்படி வேதனையோடும் அவர் கவலைப்பட்டு இருந்து கொண்டிருந்த போது கர்த்தர் சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் தரிசனமாகி அவனோடு பேசினார். என்ன பேசினார்? நான் தள்ளி போட்ட இந்த சவுல் ராஜாவுக்காக நீ எவ்வளவு காலம் இப்படியே கவலைப்பட்டுக்கிட்டு இருப்ப? எவ்வளவு காலம் இப்படி அழுதுகிட்டே இருப்ப? எவ்வளவு காலம் இப்படி துக்கத்தோட கூட இருப்ப? எந்திரி அப்படின்னாரு. இவன் எந்திரிச்சிட்டான். எந்திரிச்ச உடனே ஆண்டவர் சொன்னார், தைல குப்பியை எடுனாரு. எதை எடு? தைல குப்பியை எடு. எந்த தைல குப்பி? சவுளை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினாய் அல்லவா, அந்த தைல குப்பியை எடுனாரு. எடுத்துட்டான். இப்ப ஆண்டவர் சொன்னார் அவரை பார்த்து, நீ எங்க போ? எங்க போ? பெத்லகேமுக்கு போ. நீ எங்க போ? பெத்லகேமுக்கு போ. அங்க பெத்லகேமுக்கு போய் அங்கே
ஈசாயின் குமாரர்கள் ஒருவனை நான் ராஜாவாக சித்தம் கொண்டிருக்கிறேன். நான் ராஜாவாக ஆக்குவதற்கு சித்தம் கொண்டிருக்கிறேன். நீ அங்க போ, அங்க என்ன செய்யணும்னு நான் உனக்கு சொல்லுவேன், நீ போ அப்படின்னு சொல்லிட்டார். இவர் உடனே தைல குப்பி எடுத்துட்டாரு, எந்திரிச்சிட்டாரு. ஆண்டவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். ஆண்டவரே, ரொம்ப ஈஸியா சொல்லிட்டீரு, நீ தைல குப்பியை எடு, போ அங்க ஈசாயின் குமாரனை போய் அனாயிண்ட் பண்ணு, அபிஷேகம் பண்ணு ராஜாவாக சொல்லிட்டீரு, ஓகே. நான் இப்படி போறத சவுல் கேள்விப்பட்டான்னு வையும், என்ன அவன் தொலைச்சே போடுவான். அவன் என்ன செய்வான்? என்ன தொலைச்சே போடுவான். நான் ராஜாவாக இருக்கும்போது நீ எப்படி அபிஷேகம் பண்ணலாம் இன்னும் ஒருத்தனை? என்ன தொலைச்சே போடுவான். என்ன பண்ணலான்னு கேட்டாரு. இப்படி கதையா சொன்னாதான் உங்களுக்கு புரியும். இப்ப கவனிங்க. அதுக்கு ஆண்டவர் சொன்னாரு, அதுக்கு ஒரு ஐடியா ஆண்டவர் கொடுக்கிறார் பாருங்க. ஒரு காளை மாட்டை எடுத்துக்கோ, உங்களுடைய கூட்டு போ. ஒரு காளை மாட்டை என்ன செய்ய கூட்டிட்டு போ. ஒருவேளை சவுல் உன்னை பார்த்து எங்க போற அப்படின்னு கேட்டா, என் தேவனுக்கு நான் பலியிட போகிறேன் என்று சொல்லிரு போ அப்படின்னு சொல்லிட்டார். இப்ப வாசிங்க பாப்போம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் ராஜாவா இராதபடிக்கு, அதை நான் விட்டு அதுல இருந்து வாசிக்கணும். நீங்க இப்பயும் அப்படின்னு சொன்னா அப்பயே உங்ககிட்ட சொல்லி வாசிச்சிருப்பேன். அதற்கு சாமுவேல், நான் எப்படி போவேன்? சவுல் இதை கேள்விப்பட்டால் என்னை கொன்று போடுவானே என்றான். என்னை கொன்று போடுவானே என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ ஒரு காளையை கையோடு கொண்டு போய் கர்த்தருக்கு பலியிட வந்தேன் என்று சொல்லி. ஆமா, கேட்டா சொல்லிரு, ஆண்டவருக்கு பலியிட வந்தப்பா அப்படின்னு சொல்லிருன்னாரு. ஈசாயை பலி விருந்துக்கு அழைப்பாயாக. ஆமா, அந்த பலி விருந்துக்கு நீ என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, போற வழியிலேயே ஈசாய் கிட்ட சொல்லிட்டு போயிரு. என்ன சொல்லிட்டு போ? ஒரு பலி ஒண்ணு நாங்க பண்ண போறோம், நீங்க எல்லாம் ஃபேமிலியா வந்துருங்கன்னு. எப்படி? ஆமா, கல்யாணத்துக்கு ஃபேமிலியாவை கூப்பிடுற மாதிரி நீங்க என்ன செய்யுங்க, எல்லாரும் ஃபேமிலியா வந்துருங்க, ஒருத்தர் உங்க வீட்டுல இருக்க கூடாதுன்னாங்க. உடனே ஈசா என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, பலி விருந்துக்கு அழைப்பாயாக, அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன், நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக. ஆமென் என்று ஆண்டவர் சொன்னார். அப்ப இவன் போகிறான். போகிற வழியிலேயே சவுளை பார்க்கல, ஈசாய பார்த்துட்டான். ஈசாய் வீட்டுக்கு போய் சொல்லிட்டான், நான் பலியிட போறேன், ஃபேமிலியா வந்துருங்க ஃபங்க்ஷனுக்குன்னு. இப்படி ஃபங்க்ஷனுக்கு என்ன செய்யுங்க? பலியிடுகிற ஃபங்க்ஷன், அதனால நீங்க எல்லாரும் என்ன செய்யுங்க? வந்துருங்க அப்படின்னு சொன்னார். இப்ப சரி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈசா என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, தாவீது தான் தாவீதை கூப்பிட்டு, டேய் நீ ஒண்ணு செய்ய, நீ போய் ஆடு மாடுகளை பத்திரமா போய் என்ன செய்ய பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, ஈசாயம் அதாவது தாவீதை மட்டும் விட்டுட்டு குடும்பமா தானே கூப்பிட்டான். என்ன பண்ணிருக்கணும்? ஈசாய் இவ்வளவு ஆடு மாடுகளையும் வைத்திருக்கிறவன் நிச்சயமா வேலைக்காரனை உடையவனா தான் இருந்திருப்பான் இல்லையா? அப்ப அவன் என்ன பண்ணிருக்கணும்னு கேட்டா, வேலைக்காரனை கூப்பிட்டு ஆடு மாடுகளை கொண்டு போய் நீ என்ன செய், கவனித்துக்கோ, மேய்த்துக்கொள். நாங்க இன்னைக்கு ஃபேமிலியா எங்க போறோம் சொல்லுங்க? ஆமா, நாங்க ஃபேமிலியா எங்க போறோம்? ஆமா, ஆராதனைக்கு கூட வராம கிறிஸ்துமஸ் அன்னைக்கு நாங்க விருந்து சாப்பிட போறோம். என்ன செய்ய போறோம்? நாங்க விருந்து கொடுக்க போறோம். எங்க வீட்டுக்கு நிறைய பேர் வராங்க. இயேசுநாதரை தவிர பாக்கி எல்லாம் அவங்க வீட்டுக்கு வந்தாங்க. அன்னைக்கு இயேசுநாதர் வரல, ஏன்னா அவர் இங்க இருந்தாரு. ஆமே, அவர் எங்க இருந்தாரு? அவர் இங்க இருந்தாரு. அதனால அவன் வீட்டுக்கு வரல. அவருக்கு விருந்து கொடுக்காம எல்லாருக்கும் விருந்து கொடுத்துட்டோம். புரியுதா? ஆனா இதே மாதிரிதான் ஈசாயும் இருந்தான். தன்னுடைய கடைசி மகனை மட்டும் அங்க விட்டுட்டு, நீ போய் ஆடு மேய்டான்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டிக்கிட்டு என்ன செஞ்சான்? எங்க போயிட்டான் சொல்லுங்க? பலியிட போயிட்டான். எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டான். அங்க போன இடத்துல தான் தாவீதுக்கு அப்ப பாடின பாட்டு தான் இந்த பாட்டு. என்ன பாட்டு? எப்பா எல்லாரும் என்ன விட்டுட்டு போறீங்களா? அம்மா நீ என்ன விட்டுட்டு போறியா? அப்பா நீயும் என்ன விட்டுட்டு போறியா? சகோதரர்களே எல்லாரும் என்ன விட்டுட்டு போறீங்களா?
நீங்க எல்லாரும் என்னை விட்டாலும் சரி, கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிற வரைக்கும் நான் ஒரு நாளும் தாழ்ச்சி அடைய மாட்டேன். ஹல்லேலூயா. என் குடும்பத்தில் இருக்கிற என் தகப்பனே, நீ என்னை மறந்து விட்டு போகிறாய். என் தாயே, நீயும் என்னை மறந்து விட்டு போகிறாய். என் சகோதரர்களே, நீங்க எல்லாரும் என்னை விட்டு விட்டு போகிறீர்கள். எல்லாரும் நீங்க என்ன மறந்தாலும் கர்த்தர் என்னை மறக்க மாட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவரனுடைய மேய்ப்பராய் இருக்கிற வரைக்கும் நீங்க என்ன ஆடு மேய்க்கிறவனாகவே பார்க்கலாம். ஆனால் கர்த்தரனுடைய மேய்ப்பராய் இருக்கிற வரைக்கும் நான் ஒருபோதும் என் வாழ்க்கையில குறைவுபட்டவே போக மாட்டேன். ஈசாயே, உனக்கு மகனா இருக்கிற வரைக்கும் நான் ஆடுதான் மேய்ப்பேன். எப்படி சொல்லுங்க? மாடுதான் மேய்ப்பேன், ஆட்டு இடையனாகத்தான் இருப்பேன். உனக்கு மகனா இருக்கிற வரைக்கும் நான் அப்படிதான் இருப்பேன். ஆனா எங்க அப்பாவுக்கு நான் மந்தையாய் மாறும்போது, என் தகப்பனுக்கு நான் ஆடாக மாறும்போது நான் ஆடு மேய்க்கிறவனா இருக்க மாட்டேன். ஆமென். அவர் என்னை தாழ்ச்சி அடைய விட மாட்டார். என் தகப்பன் என்னை தாழ்ச்சி அடைய விட மாட்டார். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் மறந்துட்டாங்கன்னு கவலைப்படுறியா? கவலைப்படாத. ஆமென். எல்லாரும் எங்க அப்பா இப்படி இருப்பாருன்னு நான் நினைக்கவே இல்லை. எங்க அப்பா விடு, எங்க அம்மா இப்படி இருப்பாங்கன்னு நான் கனவு கூட கண்டதே இல்லை. எங்க அம்மா இப்படி இருப்பாங்கன்னு நான் நினைக்கல. எல்லாரும் முன்னுக்கு எங்க அண்ணன் என்ன இப்படி மறுதளிப்பாருன்னு நான் நினைக்கவே இல்லை. ஆனா யாரு மறந்தாலும், யாரு மறுதளிச்சாலும், யாரு கைவிட்டாலும், யார் உன்னுடைய மேன்மையிலே அவர்கள் அக்கறை இல்லாதவர்களாக இருந்தாலும், கர்த்தரை நீ மேய்ப்பராக கொண்டிருக்கும் போது வாழ்க்கையில ஒரு நாளும் தாழ்ச்சி அடைந்து போக மாட்டாய். ஒரு காரியத்திலும் நீ குறைவுபட்டு போக மாட்டாய். ஹல்லேலூயா. இப்ப புரியுதா எந்த நிலைமையில் இந்த சங்கீதம் பாடினார்னே? ஆமே. இந்த சங்கீதத்தை 23வது சங்கீதத்தை அவர் பாடின சூழ்நிலை இதுதான். ஆமே. நீங்க புலம்புகிறீங்க பாருங்க, சில வேளைகளை புலம்பலோ புலம்புவீங்க தெரியுமா? அந்த புலம்புகளை பாடுகிற சூழ்நிலைகளும் இதுதான். இதே மாதிரி தான், இதே மாதிரி தான். ஆமே. ஆனா கவலைப்படாதீங்க, உங்க பாடல் இதே போல இருக்குமே. ஆனால் நீங்க இப்ப பாட வேண்டிய பாட்டு, கர்த்தருக்கு நான் ஆடாக இருந்தால், அவர் என் மேய்ப்பனாக இருந்தால், என் வாழ்க்கையில எனக்கு ஒன்றும் ஒருபோதும் குறைவுபடாது. ஆமே. ஒரு நாளும் என் வாழ்க்கையில ஒன்றுமே குறைவு படாது. ஹல்லேலூயா. ஒரு நாளும் ஒரு நன்மையும் எனக்கு குறைவுபடாது. இங்க தாவீது பாருங்க சொல்லுகிறார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய. நான் என்ன செய்ய மாட்டேன்? ஏன்னு கேட்டா, நான் தாவீது ஒரு நல்ல மேய்ப்பன். தாவீது ஒரு அருமையான மேய்ப்பன், ஒரு அற்புதமான மேய்ப்பன். தன் கையில இருந்த ஆடுகள் மேல ரொம்ப கரிசனை உள்ள மேய்ப்பன். அந்த ஆடுகளுக்காக எதையும் செய்வதற்கு, ஏன் உயிரையே கொடுப்பதற்கு ஆயத்தமான மேய்ப்பன். நல்ல மேய்ப்பனுடைய அடையாளம் என்ன? நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். ஆமென். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக என்ன செய்கிறான்? ஜீவனை கொடுக்கிறான். ஒரு விசை ஒரு கரடி, ஒரு விசை ஒரு சிங்கம். என் கையிலே கொடுக்கப்பட்டிருந்த ஆடுகளை அது சாப்பிடுவதற்காக, புரியுதாங்க? அதை கொள்ளுவதற்காக, அதை தனக்கு ஆகாரமாய் மாற்றிக்கொள்வதற்காக அது ஓடி வந்தது. அது ஓடி வந்தது. அப்படி ஓடி வந்த நேரத்தில், அப்படி அது ஓடி வந்த போது, ஒரு முறை அந்த சிங்கத்தை நான் அடிச்சேன், கொன்னேன். ஒரு முறை கரடி வந்தது, அந்த கரடியை நான் கொன்றேன். நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, சிங்கத்தையும் கரடியும் பார்த்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? புள்ளைய தூக்கிட்டு போறீங்க, சிங்கம் வந்துருச்சு, என்ன பண்ணுவீங்க? சிங்கமே இதை சாப்பிட்டுக்கிட்டு நான் போயிட்டு வரேன், பிள்ளைய கொடுத்துட்டு கூட ஓடுற ஆட்கள் இருக்காங்க இல்லையா? இல்லையே இல்லையா? அதனால தான் சகோதரிகள் மேல சந்தேகப்பட்டு ஆண்டவர் அன்னைக்கே சொல்லிட்டாரு, தாய் தன் கற்பத்தின் பாலகனுக்கு இறங்காமல் அவனை மறப்பாளோ? மறப்பாளா? சிஸ்டர் சொல்லுங்க, மறப்பாளா? மறப்பாளா? சிஸ்டர் கவிதா சொல்லிட்டாங்க, அதெல்லாம் நாங்க மறந்துடுவோம்.
அதை பத்தி நீங்க என்ன கேள்வி கேட்கறது? ஆமா, சரி பரவாயில்ல. கற்பத்தின் பாலகனுக்கு இறங்காமல் அவனை மறப்பாளா? 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 சொல்லுங்க, மறப்பாளா மறக்க மாட்டாளா? சிஸ்டர் பாலின்னு சொல்லுங்க, மறப்பாளா மறக்க மாட்டாளா? மறக்க மாட்டாளா? மறக்க மாட்டாளா? உங்க வார்த்தையை நான் நம்ப மாட்டேன். ஏன்னு கேட்டா, அவள் மறந்தாலும் ஆண்டவர் சொல்லிட்டாரு, மறக்க வாய்ப்பு இருக்கு, மறக்க வாய்ப்பு இருக்கு. அவள் மறந்தாலும் நான் மறப்பதில்லை. நான் என்ன செய்வதில்லை? மறப்பதில்லை. தேவையில்லாத வைராக்கியங்கள் எல்லாம் நமக்குள்ள வர்ற நேரம் சில வேலைகள்ல பெத்த பிள்ளைகளையே மறந்துருவோமா இல்லையா? ஆமா, பெத்த பிள்ளைகளையே மறந்துடுவோம். தைரியமா சொல்லுவோம். ஏற்கனவே அவங்க 2 பிள்ளைகள் பெற்றிருப்பாங்க. தைரியமா சொல்லுவாங்க, எனக்கு ஒன்னே ஒண்ணு இருக்கு, அது வண்ணார்பேட்டையில. எனக்கு ஒன்னே ஒண்ணு இருக்கு, கன்னிமாரியம்மன் கோயில்ல. இல்லையா உங்களுக்கு 2ன்னு சொன்னாங்களே, அதுக்கு நான் என்னைக்கோ கருமாதி வச்சுட்டேன். அது என்னைக்கோ நான் கருமாதி வச்சுட்டேன். அது எனக்கு பிள்ளையே கிடையாது. அது எனக்கு பிள்ளையே கிடையாது. மறந்துட்டாங்களா இல்லையா? மறக்கிறாங்க, மறுதளிக்கிறாங்க. ஆனால் நல்ல மேய்ப்பனாகிய தாவீதை குறித்து நீங்க வேதத்துல வாசிங்க. அவன் ஒரு நல்ல மேய்ப்பன். தன்னுடைய ஆடுகளுக்காக, தன்னை காப்பாற்றுவதற்காக அல்ல, தனக்கு வந்த ஆபத்தில் இருந்து தன்னை காப்பாற்றுவதற்காக அல்ல, தன்னுடைய ஆடுகளுக்காக அவன் சிங்கத்தோடு போராடினான், அவன் கரடியோடு போராடினான். அவைகளை எல்லாம் என்ன செய்தான்? கொன்றான். என்ன செஞ்சான்? ஈவு இரக்கம் இல்லாம கரடியை கொன்றான், சிங்கத்தை கொன்றான். எதற்காக அதை செஞ்சான் தெரியுமா? தன்னுடைய ஆடுகளுக்காக. நல்ல மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். ஆமென். அவன் நல்ல மேய்ப்பன். அந்த மேய்ப்பனாகிய தாவீது இப்பொழுது அவர் பாடும்போது சொல்லுகிறார், கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார். ஆமென். கர்த்தர் எப்படிப்பட்ட மேய்ப்பன்? அவரும் நல்ல மேய்ப்பனே. ஆமென். இவன் நல்ல மேய்ப்பன்னா இவன் சூப்பர். நம்முடைய ஆண்டவர் சுப்ரீம். ஆமென். உன்னதமான மேய்ப்பன். அந்த மேய்ப்பனுக்கு இணையாக தாவீதையும் சொல்ல முடியாது, யாரையும் சொல்ல முடியாது. நம்முடைய மேய்ப்பன் உன்னதமான மேய்ப்பன், ஒப்பிட முடியாத மேய்ப்பன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப நல்ல மேய்ப்பனே தன்னுடைய ஆடுகளுக்காக ஜீவனை கொடுத்திருக்கும் போது, உன்னதமான மேய்ப்பன் அவர் எப்படிப்பட்டவராய் இருப்பாரு? சிலுவையிலே நமக்காக. ஆமென். நாம் பாவிகளாய் இருக்கும் போது நமக்காக சிலுவையிலே மரித்து தன் ஜீவனை கொடுத்து தான் ஒரு நல்ல மேய்ப்பன் என்பதை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தினவர் நம்முடைய உன்னதமான மேய்ப்பன். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. ஆமென். இப்ப தாவீது என்ன சொல்லுகிறார்? நல்ல மேய்ப்பனாகிய நான் உன்னதமான மேய்ப்பனை, உன்னதமானவரை எனக்கு மேய்ப்பனாக கொண்டிருக்கிறேன். நான் நல்ல மேய்ப்பன் தான், ஆனா எனக்கு மேல ஒருத்தர் இருக்காரு, அவர் உன்னதமான மேய்ப்பன். அவர் உன்னதமான மேய்ப்பன். அந்த உன்னதமான மேய்ப்பன் அவர் தான் எனக்கு மேய்ப்பன். ஆமென். அவர் எனக்கு மேய்ப்பனாய் இருக்கும் வரைக்கும், அவர் சத்தத்தை கேட்டு அவருக்குள்ளே அடங்கி இருக்கிற ஆடாக நான் இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. தகப்பனும் மறக்கலாம், தாயும் மறக்கலாம், என்னுடைய கூட இருக்கிற சகோதரர்களும் கூட என்னை ஒருவேளை மறந்து விடலாம். யாராலே மறக்கப்பட்டாலும் உன்னதமானவர் எனக்கு மேய்ப்பனாய் இருக்கிறபடியினால் ஒருபோதும் எனக்கு குறைவு ஏற்படாது. ஹல்லேலூயா. எனக்கு ஒரு நாளும் ஒரு குறைவும் ஏற்படாது. வேதம் சொல்லுகிறது அந்த தைரியத்துல தான் சங்கீதம் 34 தாவீது பாடும்போது சொல்லுகிறார். என்ன பாட்டு தெரியுமா? சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், அவர் எனக்கு மேய்ப்பராய் இருக்கிறபடியினால், அந்த உண்மையான உன்னத மேய்ப்பனை நான் தேடுகிறபடியினால் எனக்கு ஒரு நன்மையும் ஒரு போதும் ஒரு காலத்திலும் ஒரு சூழ்நிலையிலும் அது எனக்கு குறைவுபடவே செய்யாது. ஹல்லேலூயா. ஒரு நாளும் ஒரு தேவைகளும் என் வாழ்க்கையில குறைவுபடாது. அதனாலதான் அவர் சொன்னார், I shall not want. எனக்கு ஒன்னும் குறைவுபடாதியா, எனக்கு ஒன்னும் குறைவுபடாது. ஏன் என்று சொன்னால், எனக்கு குறைவுகள் ஏற்படும் போது பிலிப்பியர் 4:19 படி
என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி என் குறைவுகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே மகிமையில் அவர் நிறைவாக்குவார். ஹல்லேலூயா, ஆமென். இந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் நம்மை நடத்தி வந்த பாதைகளை கொஞ்சம் திரும்பி பாருங்க. கர்த்தர் இந்த வருஷத்திலே கர்த்தர் நம்மை நடத்தி வந்த பாதைகளை திரும்பி பாருங்க. இது எப்படியாகும், இது என்னமாய் முடியும், இந்த தேவைகள் எப்படி சந்திக்கப்படும் என்று நினைத்தது உண்டு. கர்த்தரை உண்மையாய் உத்தமமாய் தேடின, உன்னதமானவரை தனக்கு மேய்ப்பனாக கொண்ட ஒரு பிள்ளைகளுக்கும் ஒரு நன்மையும் குறைவுபடவில்லை. ஹல்லேலூயா, ஒரு நன்மையும் குறைவுபடவில்லை. கர்த்தர் ஆச்சரியமாய் நடத்தினார், கர்த்தர் அற்புதமாய் நடத்தினார், கர்த்தர் மேன்மையாய் நடத்தினார், கர்த்தர் குறைவில்லாமல் நடத்தினார். தான் யார் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலே சிம்சோனுக்காக ஆண்டவர் கண்மலையில் இருந்து தண்ணியை வெடிக்க செய்தது போல கர்த்தர் எங்கிருந்தெல்லாமோ நமக்கு நன்மைகளை கொண்டு வந்தார். காரணம் என்ன? உன்னதமானவர் என்னுடைய மேய்ப்பன், எனக்கு ஒரு நன்மையும் குறைவில்லை. ஆமென். உன்னதமானவர் அவர் என்னுடைய மேய்ப்பன், எனக்கு ஒரு நன்மையுமே குறைவே இருந்ததில்லை. ஆமென். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அடுத்த வசனத்துக்கு வாங்க. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து, அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து மேய்த்து. அவர் என்னை எங்க தான் மேய்த்தாரு? புல்லுள்ள இடங்களில். ஆமென். அவர் என்னை எங்க மேய்த்தாரு? அவர் என்ன மேய்த்ததுனாலதான் புல்லுள்ள இடத்தை சரியா கண்டுபிடித்தேன். ஆமென். புரியுதா? அவர் என்ன எங்க தான் மேய்ப்பாரு? அந்த நாட்களிலே பாலஸ்தீன நாட்டிலே அந்த சூழ்நிலையை வச்சுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மேய்ப்பன் என்ன செய்வான்? தன்னுடைய ஆடுகளுக்குன்னு புல்வெளியை என்ன செய்வான்? ஏற்படுத்துவான். தன்னுடைய ஆடுகளுக்கு. எதுக்கியா இப்படி கஷ்டப்படுற? ஏன் ஆடுகள் பட்டினியா இருக்கக்கூடாது, என்னுடைய ஆடுகள் பசியா இருக்கக்கூடாது, என்னுடைய ஆடுகள் குறைவா இருக்கக்கூடாது, என்னுடைய ஆடுகள் நோஞ்சானா இருக்கக்கூடாது, என்னுடைய ஆடுகளிலே ஒன்றாவது பலட்சியப்பட்டு இருக்கக்கூடாது, என்னுடைய ஆடுகளில ஒன்னுலையாவது எலும்புகள் தெரியக்கூடாது. எப்படி இருக்கக்கூடாது சொல்லுங்க? தெரிஞ்சா இதுதான் தெரியணும். கொழு கொழு கொழுன்னு என் ஆடுகள் இருக்கணும். இப்ப என் ஆடுகள் எப்படி இருக்கணும்? கொழு கொழுன்னு இருக்கணும்னா மேய்ப்பன் என்ன செய்வான்? புல்வெளிகளை ஏற்படுத்துவான். பெரிய புல்வெளிகளை ஏற்படுத்துவான். கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு புல்வெளிகளை ஏற்படுத்துவான். ஏற்படுத்தி அவன் என்ன செய்கிறான்? அந்த புல்வெளிகளில அந்த ஆடுகளை மேய செய்வான். ஆடுகள் நல்லா மேயும். சாயங்காலம் ஆனா தன்னுடைய கூடாரத்துக்குள்ள வந்துடும். காலையிலேயே திறந்து விட்டு தன்னுடைய புல்வெளிகளில் என்ன செய்வான்? மேய வைப்பான். அவர் என்ன எங்க தான் மேய வைப்பாரு? ஆமென். அந்த புல்வெளி தானா வரல, தானா வரல. நம்ம ஆட்கள்லாம் பாத்தீங்கன்னா அடுத்தவன் விட்டு தோட்டத்துக்குள்ள விட்டுட்டு கண்டுக்காத மாதிரி அங்க நின்றுவான். பார்த்திருக்கீங்களா? ஆமா. இவன் அப்படி இல்லை. தன் ஆடுகளுக்காக, என் ஆடுகள் திருட்டு புள்ள மேயக்கூடாது, என் ஆடுகளுக்காக மேயறதற்கு புல்வெளிகளை இவனே என்ன செய்வான்? சொல்லுங்க, ஆயத்தப்படுத்துவான். ஆயத்தப்படுத்தி பார்த்தீங்கன்னா அவ்வளவு பிரயாசப்பட்டு தன்னுடைய ஆடுகளை புல்வெளிகளில் கொண்டு போய் தான் என்ன செய்வான்? அது நல்ல பசுமையான புல்களா இருக்கும். அங்க போய் அது வேண்டிய அளவு தனக்கு இஷ்டமான அளவுக்கு அது என்ன செய்யும்? மேயும். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில தான் மேய்ப்பார். ஆமே. என்னுடைய மேய்ப்பனுக்கு தெரியும் என்னை எங்க மேய்க்கணும்னு. அல்லேலூயா சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. என்னுடைய மேய்ப்பனுக்கு தெரியும் என்ன எங்க மேய்க்கணும்னு. அல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த சங்கீதத்துல நீங்க பாத்தீங்கன்னா அவர் மேய்ப்பனாய் இருக்கிறார், அவர் மேய்க்கிறவராய் இருக்கிறார், நடத்துகிறவராய் இருக்கிறார், தேற்றுகிறவராய் இருக்கிறார். இந்த சங்கீதத்துல நீங்க நாளையும் பாருங்களேன். மேய்ப்பனாய் இருக்கிறார், அவர் மேய்க்கிறவராய் இருக்கிறார், அவர் தேற்றுகிறவராய் இருக்கிறார். அதோடு கூட மாத்திரமல்ல, நடத்துகிறவராய் இருக்கிறார். அவர் எங்க தான் என்ன நடத்தி கொண்டு போகிறார்? புல்லுள்ள இடம் எதுயா? புல்லுள்ள இடம் எதுன்னு யாருக்கு தான் தெரியும்? அவருக்கு தான் தெரியும். அவருக்கு தான் தெரியும். ஆமென். அவருக்கு தெரியும் என்னை எங்க மேய்க்க வைக்கணும்னு. அவருக்கு தெரியும் என்னை எங்க நடத்தணும்னு. ஹல்லேலூயா.
இந்த வருஷத்துல கர்த்தர் என்னை அப்படிதான் நடத்தினார். ஆமென். நான் என்னுடைய பிளான் போட்டேன், நான் எத்தனையோ திட்டம் எல்லாம் போட்டேன், அங்கெல்லாம் என்ன போகவே விடல. அவர் அங்க என்ன செய்யல, போக விடல. அவர் தான் இஷ்டப்படிதான் என்ன நடத்தினார், தன்னுடைய இஷ்டப்படிதான் நடத்தினார். நான் என்னுடைய சுதந்திரத்தை இண்டிபெண்டா இருக்க முடியலதான், ஆனாலும் கூட கொழுகொழுன்னு இருக்கிறேன். ஆமென், அல்லேலூயா, ஆமென். சுயாதீனமா என்னால மேய முடியாம ஆக்கிவிட்டாரு. புரியுதா? ரட்சிக்கப்படுறதுக்கு முதல்ல பாத்தீங்கன்னா இஷ்டப்படி மேய்வேன், எங்கெல்லாம் மேய முடியுமோ அங்கெல்லாம் மேய்வேன். எல்லாம் மேய்ஞ்சி கெட்ட பேரையும் சொல்லுங்க அதைத்தான் சம்பாரிச்சிட்டு வந்தேன். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு கண்ட இடங்கள்லையும் மேய்ஞ்சேன், எனக்கு ஒரு ஆசீர்வாதமுமே இல்லை. இப்ப அவரை மேய்ப்பனாக ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் இஷ்டம்தான். ஆமென். கொஞ்சம் மீறுனா என்ன செய்யறாரு, உடனே கோலை தூக்கிடுறாரு. என்ன பண்ணிடுறாரு அட சொல்லுங்க, இல்லாட்டி உடனே என்ன செஞ்சிடறாரு, கோலை தூக்கிடுறாரு. அந்த கோளுக்கு பயந்துக்கிட்டு வேற வழியே இல்லை. அவர் தான் மேய்க்கிற இடத்துல நான் மேய்ஞ்சுக்கிட்டே இருக்கேன். ஆனா கடைசியில தான், வருஷ கடைசியில பார்த்தேன், குழு குழுன்னு இருக்கேன். எப்படி இருக்கேன் அட சொல்லுங்கோ, எப்படி இருக்கேன், ஃபேட்டி கோட். புரியுதா? நல்ல கொழு 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 கொழுன்னு இருக்கேன். எப்படி இருக்கேன்? ஆமா, நான் கார்த்தி மாதிரி இல்ல, நல்ல கொழு கொழுன்னு இருக்கேன். காரணம் என்னன்னு கேட்டா, அவர் என்ன மேய்த்தாரு, அவர் இஷ்டப்படிதான் எல்லாத்தையும் செய்யணும்னு சொல்லிட்டாரு. ஆமென். அவர் போகிற சொல்ற இடத்துக்கு தான் நான் போகணுமா, அவர் நடத்துகிற இடத்துக்கு தான் நான் போகணுமா, அவர் விரும்புகிற இடத்துல தான் நான் மேயணுமா, அவர் விரும்புகிற இடத்துல தான் என் பையனுக்கு பொண்ணு எடுக்கணுமா? எப்படி? ஆமா, நான் என்னெல்லாம் பிளான் பண்ணேன், அங்க மட்டும் எடுத்திருந்தேன் வைங்க, எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த அவங்க எவ்வளவு தரையினாங்க, 300 பவுன் நகையோட தரையினாங்க. ஆனாலும் அவர் என்னை விடல, தான் இஷ்டம் போலதான் நடத்தினாரு. ஆனா ஒன்ன புரிஞ்சுக்கிட்டேன், அதுக்கப்புறம் 300 பவுனோட இன்னொருத்தனுக்கு கட்டி கொடுத்து 3 மாசத்துல என் ஓடியே போயிட்டான். இந்த பொண்ணுக்கு பயந்து கர்த்தர் தான் என் பையனை காப்பாத்தினாரப்பா, தோத்திரம். காரணம் என்னன்னு கேட்டா, அவர் என்னை நடத்தினார். எங்க எனக்கு ஒண்ணுமே கிடைக்கல. இப்ப 30 பவுன் தான் கிடைச்சது, அங்க 300 அதுல தசமப்பாக தான் இப்ப கிடைச்சது. எவ்வளவு? 30 தான். ஆனா என் பிள்ளையும் என் பையனும் நிம்மதியா இருக்கிறாங்க. காரணம் என்ன தெரியுமா? அவர் என்னை நடத்தினார், அவர் என்னை நடத்தினார், அவர் என்னை நடத்தினார். எந்த இடத்துல நடத்தணும்னு அவருக்கு தெரியும். ஆமென். அவருக்கு தெரியும் எங்க என்ன மேய்க்கணும், எங்க என்ன நடத்தணும். என்னுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா நான் எப்படி இருக்கணும்னு அவருக்கு தெரியும். நான் என்றைக்கு உன்னதமானவரை எனக்கு மேய்ப்பனாக ஏற்றுக்கொண்டேனோ, ஒரு குறையும் இல்லாம என்ன நடத்துறாரியா, சித்தப்படியே நடத்தினார். இந்த வருஷம் எப்படி உங்களை கர்த்தர் நடத்தினாரு? எப்படி கர்த்தர் நடத்தினார்? நீங்க பிளான் பண்ண மாதிரி நடக்கலையா? ஆமா, இதனாலேயே மனைவி புருஷனுக்குள்ள சண்டை. எப்படி? நான் சொன்ன மாதிரி மட்டும் செஞ்சிருந்தேன்னு வச்சுக்கோ, இன்னைக்கு எப்படி இருப்பாங்க தெரியுமா? அப்படின்னு நினைச்சு உங்க 2 பேருக்குள்ளேயும் சண்டை வரவே கூடாது. கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் நடத்துவார். ஆமென், அல்லேலூயா. எது எனக்கு நல்லது, எது என் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு நல்லது, எவன் ஒருவன் அவரை உன்னதமானவரை தன் மேய்ப்பனாக கொண்டிருக்கிறானோ, அவன் வாழ்க்கையில கர்த்தர் தன்னுடைய விருப்பத்தின் படியே நடத்துவார். அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்ப்பார். அதனால அவருடைய மேய்ச்சலின் ஆடாக, அவருடைய சித்தத்தின்படியே சத்தத்தை கேட்டு அவருக்கு உட்பட்டு அவருக்கு பின்னாலேயே நான் அவருடைய அடிச்சுவட்டை பின்பற்றி கடந்து போகிறபடியினால் அமைதலான வாழ்க்கை இன்னைக்கு எனக்கு இருக்கு. எத்தனை பேர் சொல்ல முடியும்? சத்தமா ஹல்லேலூயா, ஆமென். சத்தமா சொல்ல முடியுமா உங்களால? ஆகையினால் இன்னைக்கு எப்படி இருக்கிறேன்? அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே போய் அமைதியாயிருக்கிறேன். ஆமென். அடுத்தது சொல்றாரு, அடுத்தது பாத்தீங்கன்னா
நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தேன். 6வது வசனம் என்ன சொல்லியிருக்கு? அவருடைய கிருபையும் நன்மையும் என்னை தொடரும். அதுதான் இங்க இப்ப நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆமென். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும். இந்த பள்ளத்தாக்குக்கு எப்படி போறாங்க? மரண இருளுக்கு தான் நல்ல புல்வெளியை செஞ்சு வச்சிருக்காருல, ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு. நல்லா அது என்ன செய்யும்? மேயும். அதுக்கு ஒரு காலம், அது முடிஞ்சு போச்சு. இப்ப அதுக்காக இந்த கூலிக்கு மேய்க்கிறவன் என்ன செய்வான்? அதுலயே கொண்டு போய் மேய விடுவான். சரி மேயி, நேற்று நல்லா புல்லு தின்னல, இன்னைக்கு வேற தின்னு, என்ன வேற ஒன்றும் இல்லை. ஆனா ஜீவனை கொடுக்கிறவன் என்ன செய்வான்னு கேட்டீங்கன்னா, புல்வெளியில தான் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்த புல்வெளிகளிலே புல்லெல்லாம் மேய்ஞ்சு தீந்து போச்சுன்னு வைங்க. ஆமென். புல்லெல்லாம் தீந்து போச்சுன்னா உடனே 40 நாள் ஃபாஸ்டிங் இருக்க சொல்ல மாட்டான் ஆடுகளை பார்த்து. அவன் உடனே என்ன செய்வான்னு கேட்டீங்கன்னா, எங்க புல்லு இருக்கோ அந்த இடத்தை தேடி தன் ஆடுகளை என்ன செய்கிறான்? அழைத்து கொண்டு போகிறான். எங்க புல்லு இருக்கோ அந்த புல்லுள்ள இடங்களுக்கு தன் ஆடுகளை என்ன செய்கிறான்? அழைத்து கொண்டு போகிறான். அது பாத்தீங்கன்னா சில வேளைகள்ல பள்ளத்தாக்குகளாக இருக்கும். அவனுக்கு தெரியும் இங்க என்னுடைய ஆடுகளுக்கு ஆபத்துகள் உண்டு என்று சொல்லி தெரியும். ஆனாலும் அவன் அதன் வழியாகத்தான், வேற வழி இல்லை. இந்த காரணத்தை சொல்லி தன் ஆடுகளை பட்டினி போட முடியாது, தன் ஆடுகளை பலவீனமடைய செய்ய முடியாது. நான் இருக்கிறேன், புரியுதா? நான் இருக்கிறேன், கர்த்தர் என் கூட இருக்கிறார் என்கிற தைரியத்துல தாவீது என்ன செய்கிறான்? தன்னுடைய புல்வெளிகளிலே புல் இல்லாத போது புல்லுள்ள இடங்களுக்கு என்ன செய்கிறான்? அழைத்து கொண்டு போகிறான். எங்க புல்வெளி இருக்கோ அந்த இடத்துக்கு அவன் அழைத்து கொண்டு போகிறான். அப்படி அழைத்து கொண்டு போகிற நேரத்துல தான் ஆடுகள் எல்லாம் இவனுக்கு பின்னாலேயே போய்கிட்டு இருக்கும். நீங்க உடனே 23வது சங்கீதத்துல அப்படி ஒரு பள்ளத்தாக்கு இருக்கு போல, மரண பள்ளத்தாக்குன்னு. ஒருவேளை இது கொடைக்கானலா இருக்குமோ அப்படின்னு நினைக்கப்படாது, கிடையாது. அங்க ஒரு பள்ளத்தாக்கு இருக்கு தெரியுமா? சூசைட் பாயிண்ட்னு ஒன்று இருக்கு. அங்க நம்மெல்லாம் போகப்படாது, புரியுதா? நல்லா கவனிங்க. அப்ப அந்த அந்த கொடைக்கானல் பள்ளத்தாக்கு இல்லை, இது மரண பள்ளத்தாக்குன்னு சொல்றதுக்கு காரணமே இப்படி கூட்டிகிட்டே போவான். முன்னாலேயே அவன் போவான். ஆடுகள் எல்லாம் என்ன செய்யும்? பின்னால போய்கிட்டே இருக்கும். அப்படி போய்கொண்டே இருக்கும்போது திடீர் என்று இந்த ஆடுகளின் வாசனை அப்படியே மூக்கில் பட்ட உடனே ஓநாய்கள் ஒரு சத்தம் போடும். இப்படி அதான் ஓநாய் சத்தம், புரியுதா? அப்படி ஒரு சத்தம் போடும். இப்படியே சந்தோஷமா மேய்ப்பனுக்கு பின்பாக அப்படியே ஓட்டமும் நடையுமா ஓடிக்கொண்டிருந்த இந்த ஆடுகள் இந்த சத்தத்தை கேட்ட உடனே அப்படியே ஸ்டன் ஆயிரும். என்னது? என்ன சத்தம்? என்ன சத்தம்? ஓ மை காட்! என்னத்தான் ஆண்டவர் கூடயே இருந்தாலும் ஒரு ஷாக். என்ன சத்தம் இது? இன்னும் ஒரு பக்கம் புலி உருமுகிற சத்தம். என்ன சத்தம்? என்ன பாச இது கொரட்ட சத்தம் இருக்க மாட்டேங்கிறீங்களா? நான் புலியா இருந்தா ஒரிஜினலா உரிமை காமிப்பேன், நான் புலி கிடையாது இல்ல. இப்ப கவனிங்க. அப்ப புலி உருமுகிற சத்தம். இப்படி ஒரு சத்தத்தை கேட்ட உடனே பிரின்ஸிங்கிற ஆடு சந்தோஷமா ஓடிக்கிட்டு இருந்தது முழிக்குது. நான் வேற ஓரமா போய்கிட்டு இருக்கேன். நடுவில் போட இருந்த ஆடா இருந்தா கூட பரவாயில்ல. அப்படியே ஸ்டன் ஆகி சந்தோஷமா சிரிச்சு ஓடிக்கிட்டு இருந்த ஆடு இப்போ உட்காந்துருக்கீங்க பாருங்க, சீரியஸா அதே மாதிரி ஆயிடுச்சு. இந்த ஆடு எந்த சத்தத்தை கேட்டுச்சோ இப்போ ஏன் சத்தத்தை தான் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. என்னை பார்த்தா என்ன புலி உருமுறை மாதிரியா இருக்கு, என்னை பார்த்தா என்ன சிங்கம் மாதிரியா இருக்கு. எதுக்கு இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? ஒரு பாட்டில் லிட்டர் விளக்கெண்ணை குடிச்ச மாதிரி நல்லா சிரிச்ச முகமா உட்காந்துருக்கணும். நாமே இங்க சிங்கம் புலி எதுவுமே உள்ள வரல, அதனால சந்தோஷமா இருங்க. வரும், வராதுன்னு கேரண்டி கொடுக்க மாட்டேன், வரும். இப்ப கவனிக்கணும். இப்படியே சிரிச்சு ஓடிக்கிட்டு இருந்த ஆடு ஏன் தெரியுமா? முன்னால யார் கூட்டு போறா? யார் கூட்டு போறா? ஒரு உன்னதமான ஒரு நல்ல மேய்ப்பன் கூட்டிட்டு போறான்.
ஓடிக்கிட்டே இருந்த நேரம் திடீர்னு இந்த சத்தத்தை கேட்ட உடனே இந்த ஆடுகளுக்கு சிரிப்பெல்லாம் போயிடுச்சு. என்ன போயிடுச்சு சொல்லு? சிரிப்பு. என்ன போயிடுச்சு? முகத்துல ஈ ஆடலன்னு வாங்கல்ல. ஏன் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க? அது ஏன் கேட்குறீங்க? என்னையா நல்லா தானே ஓடிக்கிட்டு இருந்தேன், நேற்று உங்களை பார்க்குற நேரம் நல்லா தான் இருந்தீங்க, இன்னைக்கு என்ன எப்படி ஆகிப்போச்சு? முகம் எப்படி இருக்கு? காலையிலேயே குடிச்சிங்களா விளக்கண்ண? உங்களை பார்த்து கேட்கல, அவங்கள பார்த்து கேட்டான். இப்படி ஒரு மாதிரி முகம் இருக்கு, என்னாச்சு? அது ஏன் கேட்குறீங்க? முகத்தில் ஈ ஆடலை, ஒரு களை இல்லை. ஏன்னு கேட்டா இந்த ஆடு ஏதோ ஒரு ஓனாய் சத்தத்தை கேட்டுருச்சு. இந்த ஆடு ஏதோ ஒரு கெச்சிக்கிற சிங்கத்தின் சத்தத்தை கேட்டு விட்டது. அப்படி ஒரு நிமிஷம் அப்படி நின்றுட்டு உடனே இந்த சத்தத்தை கேட்ட உடனே மேய்ப்பன் இப்படி திரும்பி பார்க்கிறான். தன் ஆடுகளை ஊழகிட்ட ஓனாய் இடையில எதுவும் வந்துருச்சான்னு அப்படி திரும்பி பார்க்கிறான். அப்பந்தான் இந்த ஆடுகளுக்கு ஒரு தைரியம். என்ன தைரியம் தெரியுமா? என் கூட நீர் இருக்கிறீர். ஆமென். அது வெறுமையா இல்ல, தடியோட இருக்கிறீர். எவனாவது ஊழ விட்டவன் உள்ள வந்தா காலை உடைச்சிருவீரு. அவன் உயிரோட திரும்பி போக மாட்டான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருபோதும் தன் ஜனங்களை பாதுகாக்காம விடவே மாட்டார். அவர் நம்முடைய அரண், அவர் நம்முடைய கோட்டை, அவர் நம்முடைய துருகம், அவர் நாம் நம்பி இருக்கிறவர். ஹல்லேலூயா. அவர் விடவே மாட்டார். அப்படிதான் ஓடி வந்துச்சு. அப்படியே முகத்துல ஒரு மாதிரி இருந்தது. திடீர்னு பார்த்தீங்கன்னா, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தேன், ஆனாலும் எனக்கு பயமே வரல. ஆமென். ஆனாலும் நான் எப்படிதான் இருந்தேன்? கிறிஸ்துமஸ் அன்னைக்கு சிரிச்ச மாதிரி தான் இன்னைக்கு சிரிச்சுக்கிட்டே இருக்கேன். எப்படி சொல்லுங்க, சொல்லுங்க, நான் எப்படிதான் இருக்கிறேன்? ஆமா, புரியுதா? காரணம் என்ன தெரியுமா? இப்படிப்பட்ட சூழ்நிலையில கூட நான் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாய் இருப்பதற்கு காரணமே. அப்படி இருந்தவங்க யாரு? ஆபகுக். அவர் சொல்றாரு, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும். போன வருஷம்லாம் எப்படி இருந்துச்சு தெரியுமா எங்க வீட்டுல? ஐயோ, அத்தி பழம் அப்படிதான், திராட்சை செடி இப்படித்தான். அப்பப்பப்பப்பா இந்த வருஷம் அது ஏன் கேட்குறீங்க? கேட்காதீங்க. அந்த ஈ ஆடலையா இந்த வருஷம் எங்களுக்கு. சிலர் சொல்லுவாங்க என்னன்னு கேட்டா, இந்த வருஷம் எங்களுக்கு கிறிஸ்மஸே இல்லைன்னுவாங்க. ஏன்னு கேட்டா போனஸே கிடைக்கல. கிறிஸ்மஸ் போனஸ் கிடைக்கிறதுக்காக வந்ததில்லை, இயேசு பிறந்ததுன்னு நினைச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கேன். எப்படி? இவைகளுக்கு இடையிலும் நம்ம முகம் எப்படி இருக்கணும்? காரணம் என்ன? நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே தான் நடக்கிறேன், ஆனாலும் என் முகத்துல நீங்க ஒரு வித்தியாசத்தை பார்க்க முடியாது. காரணம் என்ன தெரியுமா? தேவன் என்னோடு கூட இருக்கிறார். யார் என் கூட இருக்கிறார்? தேவன் என்னோடு கூட இருக்கிறார். இந்த வருஷத்துல நம்ம கடந்து வந்த பாதைகளை கொஞ்சம் திரும்பி பாருங்க. ஆனாலும் மரண இருளின் பள்ளத்தாக்கின் வழியாகத்தான் நான் கடந்து போனேன், ஆனா எனக்கு மரணம் பக்கத்துல வரல. காரணம், தேவன் என்னோடு கூட இருந்தார். தேவன் என்னோடு கூட இருந்தார். யார் என் கூட இருந்தது? கர்த்தர் என் கூட இருந்ததுனால நான் எப்படி இருக்கிறேன்? சொல்றது புரியுதா? ஆமென். இவன் அத்தனை பேரும் போயிட்டு பலி விருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். யாரு? ஈசாயி அவனுடைய குமாரர்கள் குடும்பம் முழுவதும் அங்க பலி விருந்து அங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவன் இருக்கிறான் பாருங்க, தாவீது மரண இருளின் பள்ளத்தாக்கின் வழியாக கடந்து போய் கொண்டிருக்கிறான். ஆமென். மரண இருளின் பள்ளத்தாக்கின் வழியாக என்ன செய்கிறான்? கடந்து போய்கிட்டு இருக்கிறான். ஆனா தாவீது சொல்றான், தேவரீர் இந்த விருந்து நேரத்தில் நீர் அவர்களோடு இருக்கவில்லை, மரண வழியாக போய்கிட்டு இருந்த என்னோட தான் இருந்தீர். ஆமென். நீர் என் கூட இருந்தீர். யார் கூட இருந்தீர்? நீர் என்னோடு கூட இருந்தீர்.
நீர் என் கூட இருந்தீர். இந்த வருஷத்துல இந்த பாதைகளின் வழியாக எல்லாம் கடந்து போயிருக்கிறோம். இவை எல்லாவற்றின் மத்தியிலும் கிருபையையும் நன்மையையும் நம்மை பின்தொடரச் செய்கிற கர்த்தர் அவர் நம்மோடு கூட இருந்தார். யார் கூட இருந்தது? ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் நான் அதை உணர்ந்தேன். கர்த்தர் என்னோடு கூட இருந்தார். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தைரியமா சொல்லுகிறேன், சில இடங்களில எனக்கு விரோதமாய் திட்டமிட்டு இருக்கிற சூழ்நிலைகளில அதன் வழியாகவும் கடந்து போனேன். திட்டம் போட்டவன் தன் திட்டத்தை மாத்திடுவான். ஆமென், திட்டம் போட்டவன் தன் திட்டத்தை மாற்றி இருக்கிறான். காரணம், தேவரீர் என்னோடு கூட இருந்தீர். தேவரீர் என்னோடு கூட இருந்தீர். ஆமென். அடுத்த வசனம், என் சத்துருக்களுக்கு முன்பாக. இவர் இப்ப பாடுறாரு பாட்டு, என் சத்துருக்களுக்கு முன்பாக. யார் அந்த சத்துரு? எங்க அப்பா தான் என் சத்துரு. என் சகோதரர்கள் தான் என் சத்துரு. என் சகோதரர்கள் தான் யாரு? என் சத்துரு. ஏன்னா எங்க அப்பா என்ன கூட்டிட்டு போகல. எங்க அப்பா என்ன செய்யல? இந்த பலி விருந்துக்கு நான் போயிருக்கணும். நான் தான் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன். நான் போயிருக்கணும். ஆனா எங்க அப்பா என்ன கூட்டிட்டு போகல. எங்க அண்ணன்மார் என்ன கூட்டிட்டு போகல. என்ன விட்டுட்டு போயிட்டாங்க. என்ன செஞ்சாங்க? அப்ப யாரு? நான் மேன்மை அடைய கூடாதபடிக்கு என்னை தடுக்கிறவர்கள் தான் எனக்கு விரோதமான சத்துருக்கள். அப்படிதானுங்க? நான் மேன்மை அடைந்து விடக்கூடாது என்பதற்காக என்னை தடுக்கிறவர்கள் தான் எனக்கு விரோதமான சத்துருக்கள். நான் எங்க அப்பாவை நேசிக்கிறேன். ஆனா எங்க அப்பா ஏன் எனக்கு இப்படி செய்கிறார் என்று எனக்கு தெரியவில்லை. ஆமென். நான் என்னுடைய சகோதரர்களை நேசிக்கிறேன். ஆனால் என்னுடைய சகோதரர்கள் ஏன் எனக்கு விரோதமாய் இப்படி நினைக்கிறார்கள் என்று தெரியவில்லை. தாவீது சகோதரர்களை நினைச்சு நேசிச்சானா? சொல்லுங்க. கோலியாத்துக்கு பெலிஸ்தியர்களுக்கு விரோதமா யுத்தம் நடந்து கொண்டிருந்த போது தகப்பன் ஆகாரம் பால் கட்டி எல்லாத்தையும் கொடுத்து போய் அண்ணன்மாரை பார்த்துட்டு வான்னு சொல்லி சொன்ன போது அதை எடுத்துக்கொண்டு ஓடின மனுஷன். காரணம் என்ன? என் சகோதரர்களை நான் நேசிக்கிறேன். என் சகோதரர்களை நான் என்ன செய்கிறேன்? நேசிக்கிறேன். தகப்பன் சொன்ன உடனே கீழ்ப்படிதான். காரணம், என் தகப்பனை நான் நேசிக்கிறேன். ஆமென். நம்ம ஆண்டவரை நேசிக்கிறோம் என்பதற்கு அடையாளம் என்ன? முழங்கால் போட்டு அன்பு கூறுவேன். அந்த பாட்டு பாடணுமா? சொல்லுங்க. ஐ லவ் யூ ஜீசஸ் பாட்டு பாடணுமா? சொல்லுங்க. இல்ல, நீ பாட்டெல்லாம் வேண்டாம். புரியுதா? பிராக்டிக்கலா என்ன செய்யணும்? அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுப்பதே நாம் அவருக்கு அன்பு, அவர் பேரில் அன்பு கூறுவது. நாம் அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுப்பதுதான் நாம் அவரிடத்திலே அன்பு கூறுவது. தாவீது தன் தகப்பனிடத்திலே அன்பு கூர்ந்தான். தகப்பன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுதான் தகப்பன் மேல் அவன் வைத்திருந்த அன்பு. சகோதரர்களை நேசித்தான், தகப்பனை நேசித்தான். ஆனால் தகப்பனிடத்திலே இருந்து தாவீதுக்கு நேசம் கிடைக்கவில்லை. சகோதரர்களிடத்திலே இருந்து தாவீதுக்கு அன்பு கிடைக்கவில்லை. அப்பதான் அவன் சொல்லுகிற, ஆண்டவரே, யாரெல்லாம் என்ன சத்துருவா நினைக்கிறாங்களோ அவர்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நான் யாரையும் சத்துருவா நினைக்க மாட்டேன். என் தகப்பனை நான் நேசிக்கிறேன், என் சகோதரர்களை நான் நேசிக்கிறேன். ஆனால் அவர்கள் குடும்பமாய் என் மேல அன்பு வைக்கல ஆண்டவரே. என் மேல அன்பு வைக்கவே இல்லை. என்னை ஒதுக்கி வைக்கிறார்கள். நான் மேன்மை அடையக்கூடாதபடிக்கு எனக்கு தடையாயிருக்கிறார்கள். என்னை தடுத்து நிறுத்துகிறார்கள். என்னை என்ன செய்கிறார்கள்? தடுத்து நிறுத்துகிறார்கள். நான் இவர்கள் மேல நான் எப்படிதான் இருக்கிறேன்? நான் அவங்களை நேசிக்கிறேன். ஆனா என்ன யாரெல்லாம் சத்துருவா நினைக்கிறாங்களோ, சொல்லுங்க பாப்போம். எல்லாரும் சொல்லுங்க. நான் யாரையும் சத்துருவா நினைக்க மாட்டேன் ஆண்டவரே. ஆமென். அல்லேலூயா. நான் யாரையும் சத்துருவா நினைக்க மாட்டேன். ஆனால் யாரெல்லாம் என்னை சத்துருவாக நினைக்கிறார்களோ அவர்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை நீர் ஆயத்தப்படுத்தணும். ஆமென். நீர் ஏன் கூட இருக்கிறீர் என்பதற்கு அடையாளம், என்னை சத்துருவாக நினைக்கிறவர்களுக்கு முன்பாய்
எனக்கு நீர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தியே ஆக வேண்டும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் இந்த வருஷத்துல அப்படி நடத்தினாரா? பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. நடத்தினா இருக்கணும். ஆமென். நடத்தலைன்னா நான் அடங்காத ஆடு, எனக்கு இப்படித்தான் அப்படின்னு சொல்லிக்கணும். புரியுதா? அடங்கி நடக்கிற ஆட்டை கர்த்தர் இப்படிதான் நடத்துவாரு. எப்படி நடத்துவாரு? சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி. ஆமென். எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. குடும்பத்துல அவர்கள் அத்தனை பேருக்கு முன்பாக கர்த்தர் தாவீதுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தினார். ஆமென். அல்லேலூயா. எல்லாரையும் ஆண்டவர் புறக்கணித்தார். கடைசியா இவன் வந்து ஆடெல்லாம் மேய்ச்சி முடிச்ச பிறகு இவன் தானான்னு கேட்டாரு ஆண்டவர்கிட்ட சாமுவேல். ஆமா, இவன் தான் அபிஷேகம் பண்ணுனாரு. கர்த்தர் அவனை சாமுவேல் அவனை அபிஷேகம் பண்ணினார். அத்தனை பேரும் தகப்பன் அப்படியே அசந்து போய் நிற்கிறான். சகோதரர்கள் எல்லாரும் அசந்து போய் நிற்கிறார்கள். ஆடு மேய்க்கிறவனுக்கா இந்த வாழ்வு? ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர்களை சத்துருவாக நினைக்கிறவர்கள் எவர்களோ அவர்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். ஆமென். ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் தலையை எண்ணெயினாலே அபிஷேகம் பண்ணுகிறீர். எதுக்குங்க அபிஷேகம்? எதுக்கு அபிஷேகம்? ரகசியத்தை புரிஞ்சுக்குங்க. சத்துருக்கள் பெருக பெருக தேவன் தன் பிள்ளைகளுக்கு அபிஷேகத்தை தலையில ஊத்திக்கிட்டே இருப்பாரு. ஆமென். அல்லேலூயா. உனக்கு சத்துருவே இல்லைன்னா உனக்கு அபிஷேகமே இல்லை. அபிஷேகத்தை கர்த்தர் எப்ப ஊத்துவார்னு கேட்டீங்கன்னா, உனக்கு சத்துருக்கள் பெருகும் போது அபிஷேகத்தை ஆண்டவர் உன் தலையில ஊத்திக்கிட்டே இருப்பாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். எதுக்கு அபிஷேகம்? உன் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி சத்துருக்கள் பெருகும் போது, ஆமென், சத்துருக்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா பெருகிறாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அபிஷேகத்தை ஆண்டவர் தன் பிள்ளைகள் மேல் ஊற்றிக்கொண்டே இருப்பார். ஆமென். அல்லேலூயா. புரியுதா? நான் ஆண்டவருடைய பிள்ளையா இருந்தா என்னை சத்துருக்களாக யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அதிகமா அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் என் தலைய எண்ணெயினாலே அபிஷேகம் பண்ணிக்கொண்டே இருப்பார். சுவாசிக்கிறவங்க எல்லாம் கை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஆமென். என்ன அவர் அபிஷேகம் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. சத்துருக்கள் ஒரு பக்கம் பெருகும். இன்னைக்கு 4 சத்துருக்கள் பெருகுதுன்னா ஆண்டவர் இன்னைக்கு 4 சொட்டு அபிஷேகத்தை அதிகமா ஊத்துவாரு. ஆமென். ஹல்லேலூயா. சத்துருக்களை பார்த்தியெல்லாம் நம்ம கவலைப்படணுங்கிற அவசியம் இல்லை. ஆமென். சத்துருக்களை கண்டு நம்ம கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. காரணம் என்னன்னு கேட்டா, சத்துருக்கள் பெருகும் போது நமக்கு அபிஷேகம் பெருகும். ஆமென். எத்தனை பேர் நீங்க சொல்றீங்க, ஆண்டவரே எனக்கு அபிஷேகத்தினால நான் நல்ல நிறைஞ்ச ஒரு வாழ்க்கை நான் வாழணும், அது சும்மா இல்ல, என் பாத்திரம் என் ஜீவியம் அபிஷேகத்தினால நிரம்பி இருக்கணும் அப்படின்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? நல்ல கைகளை உயர்த்துங்க. கர்த்தர் உங்களுக்கு இன்னும் அதிகமான சத்துருக்களை தருவாராக. ஆமென். இப்ப பக்கத்து வீடு மட்டும்தான், ஏத்த வீடு மாடி வீடு எல்லாம் உங்களுக்கு சத்துருக்களாய் மாறும்போது அபிஷேகம் பெருகிக்கிட்டே இருக்கும். ஆமென். சத்துருக்களை பத்தி கவலைப்படாதீங்க. சத்துருக்களை பத்தியே கவலைப்படாதீங்க. அந்த சத்துருக்களை காட்டிலும் நம்ம மேல ஊற்றப்பட்டிருக்கிற அபிஷேகம் பெரியது. அல்லேலூயா. சத்துருக்களுக்கு அதிகாரம் இல்லை, அபிஷேகத்துக்கு அதிகாரம் உண்டு. ஆமென். அல்லேலூயா. அந்த சத்துருக்களுக்கு நம்ம மேல கை போடுவதற்கு வல்லமை இல்லை, ஆனால் நம்முடைய அபிஷேகத்துக்கு ஹல்லேலூயா அந்த சத்துருக்களை மடங்கடிக்க கூடிய வல்லமை உண்டு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகையினால அபிஷேகம் பெருகும் போது சத்துருக்கள் பெருகுவார்கள். சத்துருக்கள் பெருகும் போது நம்ம மேல கர்த்தர் நம்முடைய பாத்திரங்களை அபிஷேகத்தினாலே நிரப்புவார். ஆமென். ஐயோ, எனக்கு ஆரம்பத்துல இப்படி இல்லை, நிறைய சத்துருக்கள் பெருகுறாங்க. நீ அபிஷேகத்தை குறிச்சே கவலை இல்லாம இருந்த, இன்னைக்கு புரிஞ்சுக்கோ.
சத்துருக்கள் எல்லாரும் பெருகிறாங்கன்னு சொன்னா நீ அபிஷேகத்தை குறிச்சே கவலை இல்லாம இருந்த. இன்றைக்கு புரிந்து கொள், அபிஷேகத்தை கர்த்தர் என் வாழ்க்கையில ஊட்ட போறார். ஆமென். அபிஷேகத்தை கர்த்தர் என் வாழ்க்கையில ஊட்ட போகிறார். சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி என் தலையை, ஆமென், அப்ப பந்தியமும் ஆயத்தப்படுத்திட்டாரு. யோசேப்புக்கு அவனுடைய சகோதரர்களுக்கு முன்பாக ஒரு பந்தி, தாவீதுக்கு அவன் சகோதரர்களுக்கு முன்பாக ஒரு பந்தி. ஆமென். சொல்லுங்க, எனக்கு என்னை எதிர்க்கிறவர்களுக்கு முன்பாக ஒரு பந்தி. இது எப்படி பாஸ்டர் நடக்கும் நினைக்காத, விசுவாசி. ஹல்லேலூயா. ஆமென். நல்லா சொல்லுங்க. யோசேப்புக்கு அவன் சகோதரர்களுக்கு அவன் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி, தாவீதுக்கு அவன் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி, எனக்கு என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி. அல்லேலூயா. ஆமென். என் தலையை கர்த்தர் எண்ணெயினாலே அபிஷேகம் பண்ணுவார். ஆமென். அது எப்படி அபிஷேகம் பண்ணுவாரு? என் ஜீவியத்துல அபிஷேகம் நிறைந்து வடியும். ஆமென். அபிஷேகம் என் ஜீவியத்துல நிறைந்து வடியும். வாசிங்க. என் ஜீவனுள்ள நாளெல்லாம். இப்பதான் நம்ம பகுதிக்கு வந்துட்டோம். என் ஜீவனுள்ள நாளா இப்படிதான் கிருபையும் நன்மையும் என்னை தொடரும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வருஷம் எல்லாம் கர்த்தர் எப்படி நடத்தினார்னு நீங்க கொஞ்சம் உங்களை பாருங்களேன், கொஞ்சம் திரும்பி பாருங்க. கர்த்தர் இந்த வருஷத்துல என்னை நடத்தின விதம். ஆமென். ஹல்லேலூயா. என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் தைரியமா சொல்லுவேன், கர்த்தர் நடத்தின விதமே வேறு. சில சூழ்நிலைகளில நான் விரும்பாத பாதைகளின் வழியாய், நான் வெறுக்கிற பாதைகளின் வழியாய், இது எனக்கு மட்டும் இல்ல உங்களுக்கும் இருக்கும், கர்த்தர் அந்த பாதைகளிலே நடத்தி போயிருக்கிறார். ஆமென். ஏன் ஆண்டவரே இது அப்படின்னு கேட்டது உண்டு. கேட்டுக்கமா இல்லை? ஏன் ஆண்டவரே இந்த பாதையின் வழியாக நடத்துகிறீர்? கிருபையும் நன்மையும் இந்த பாதையின் வழியாக போனா தாப்பா கிடைக்கும் உனக்கு. ஆமென். ஹல்லேலூயா. அப்படிதானங்க? கர்த்தர் நம்மை நடத்தின பாதையே வித்தியாசமானது. கர்த்தர் நம்மை நடத்தின பாதையே வித்தியாசமானது. ஆமென். இந்த வருஷத்துல தேவன் நம்மை நடத்தினது நீங்க இதுவரைக்கும் அதை தியானித்து பார்க்கணும். ஒரு இடத்துல உட்கார்ந்து இருந்து அதை ஆராய்ந்து பாருங்க, அதை சிந்தித்து பாருங்க. கர்த்தர் உங்களை நடத்தின விதத்தை சிந்தித்து பாருங்க. சில நீங்க விரும்பாத சில சூழ்நிலைகள், நீங்க எதிர்பார்த்திராத சில சம்பவங்கள் எல்லாம் நடந்திருக்கலாம். ஆனாலும் கூட கர்த்தர் நல்லவரே. ஆமென். யாரெல்லாம் நீங்க சொல்லுங்க, கர்த்தர் என்னோடு கூட இருந்தால் ஏன் இவைகள் எல்லாம் எனக்கு சம்பவிக்கிறது அப்படின்னு கேட்டீங்க பாருங்க. இப்ப சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, நீர் ஏன் கூட இருந்தாலும் இதெல்லாம் சம்பவிக்கும் ஆண்டவரே. இதெல்லாம் என்ன செய்யும்? சம்பவிக்கும். ஆனாலும் கூட நீர் என்னுடைய உன்னதமான மேய்ப்பன். நீர் என்னுடைய உன்னதமான மேய்ப்பன். கிருபையும் நன்மையும் இதுவரைக்கும் நம்மை தொடர்ந்தது. இனி ஜீவன் உள்ள நாளெல்லாம் அது தொடரும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் எல்லாரும் ஜெபம் பண்ண போகிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை நடத்தி வந்த பாதைகளை, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சில வேளைகள்ல கர்த்தர் கூடயே நடந்த போது இந்த பாதையில நடக்க முடியாம திரும்பி போக நினைத்த நாட்கள் கூட உண்டு. ஆனா கர்த்தர் தான் நம்மளை இதுவரைக்கும் அற்புதமாய் ஆச்சரியமாய் நடத்தினார். என்ன கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படின்னு நினைச்சது உண்டு. ஆனாலும் கர்த்தர்